குட் மார்னிங். உங்களுக்கு Mn2 பிளஸுக்கும் Zn2 பிளஸுக்கும் Na2 பிளஸுக்கும் CO2 பிளஸுக்கும் சோதனை எழுத சொன்னால் அதில் நான் போட்ட சார்ட்லேயே அநேகமான சோதனைகள் அது உங்களுக்கு வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் படித்ததை இருக்கா திருப்பி அதில் எழுதி கொண்டால் சரி. இதுதானே கவனித்து கொள்ளுங்கள். நீங்கள் எழுதியிருந்தால் ரஃபாக நான் உங்களுக்கு சொன்னால் எழுதியிருந்தால் நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் எழுதின எல்லாம் நான் எழுத வேண்டிய இல்லை தானே. அப்போ நீங்கள் ஏதாவது மேலதிகமாக எழுதியிருந்தா என்ன சொன்னீங்கன்னா நான் அதையும் ஆட் பண்ணி கொள்வேன். சரியா? நான் எனக்கு ஞாபகம் வர ஒரு சில தாக்கங்களை இதில் எழுதியிருக்கேன். அப்படிக்காக நீங்கள் வேறு எங்கேயாவது படித்ததில் இருந்தாலும் எழுதி அதை செக் பண்ணணும். பிள்ளைண்டா இப்போ இந்த அப்படியே விட்டு பிரியோசனம் இல்லை. தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. Mn2 பிளஸ் Zn2 பிளஸ்க்கான சோதனைகள் 9 வகுப்பு கூட்டம் 4ல் பெறப்பட்ட வீழ்வடிவுகள்ல இந்த Mn2 பிளஸ் Zn2 பிளஸுக்கான சோதனைகளை பார்க்க போறோம். Mn2 பிளஸ் Zn2 பிளஸுக்கான சோதனைகள் Mn2 பிளஸ் Zn2 பிளஸுக்கான சோதனைகள். இதுல நான் உங்களுக்கு சொன்னேன் இதுல ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்லி 9 வகுப்பு கூட்டம் 4ல் பெறப்பட்ட வீழ்வடிவு. 9 வகுப்பு கூட்டம் 4ல் பெறப்பட்ட வீழ்வடிவு என்ன நிறமுடையது என்று குறிப்பிடப்படையலை என்று சொன்னால் நாங்கள் யோசிக்க வேண்டும். அல்லது வெள்ளை நிறம் என்று சொன்னாலே நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் ZnS என்று. மின்சிவப்பு நிறம் என்றால் MnS என்று சொல்லிக் கொள்ளலாம். சரி, ஏன் நாங்கள் ஏதோ ஒரு வீழ்வடிவு, இந்த வீழ்வடிவுக்கு ஐதான HCl சேர்க்கைக்குள்ள இந்த 2 மண்டா என்ன செய்யும் என்று சொல்லியிருக்கு, கரையும் என்று சொல்லியிருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த வீழ்வடிவு கரைஞ்சு நிறமற்ற கரைசல் கிடைக்கும். நீங்க படிக்க போறது Mn2 பிளஸ் Zn2 பிளஸ்க்கான சோதனை. நான் நேற்றோடு சார்ட் ஒன்று போட்டிருந்தேன். உங்களுக்கு இந்த 2 கட்டியன்களையும் சல்ஃபைட்டுகள் என்று சொன்னால் கரைஞ்சு Mn2 பிளஸ் இந்த மென்சிவப்பு நிறம் நீர் கரைசல்ல அமில கரைசல்ல அது நிறமற்றது. Zn2 பிளஸும் நிறமற்றது. அப்போ உங்களுக்கு இந்த வீழ்வடிவு கரைஞ்சு நிறமற்ற கரைசல் வரும். நிறமற்ற கரைசல் வீழ்வடிவு கரைஞ்சு நிறமற்ற கரைசல். இதுக்குள்ள இருக்கிற கட்டியன் என்ன என்பதை இனங்காண்றதுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச சோதனைகளை பார்த்துக் கொள்ளுங்க. சரிதானே? உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னன்னு சொன்னால் இதுல Mn2 பிளஸ் இருந்தால் Mn2 பிளஸ் இருந்தால் NaOH சேர்க்க NaOH கரைசல் சேர்க்க. அப்படி NaOH சேர்க்கும் போது முதல்ல MnOH ட்வைஸ் வீழ்வடிவா. இது ஒரு அவதான் வெள்ளை வீழ்வடிவா. இதை நீங்கள் மென்சிவப்புன்னு சொல்லலாம்னு சொல்லி. இதே நேரத்தில் இதுக்கு Zn2 பிளஸ் நீர்க்கரைசல் இருந்தால் NaOH ZnOH ட்வைஸ் வெள்ளை வீழ்வடிவா. முதல்ல இந்த வீழ்வடிவு ZnOH ட்வைஸ் வெள்ளை வீழ்வடிவு முதல்ல அவதானிக்கப்படும். ZnOH ட்வைஸ் வெள்ளை வீழ்வடிவு நான் தாக்கத்தை குறிப்பிட தொடர்ந்து எழுதிக்கொண்டு இதற்கு நீங்கள் மிக NaOH சேர்த்தாலும் இந்த வீழ்வடிவு கரையாது. மிக NaOH சேர்த்தாலும் MnOH ட்வைஸ் இந்த வீழ்வடிவு என்றால் அது கரையாது. அப்ப அது தொடர்ந்து வீழ்வடிவாகவே இருக்கும். ஆனால் ZnOH ட்வைஸ் என்று சொன்னால் மிக NaOHல சிக்கல் அயனை தோற்றுவிச்சு கரையும். ZnOH ட்வைஸ் என்று சொன்னால் மிக NaOHல சிக்கல் அயனை தோற்றுவிச்சு கரையும். அப்ப இந்த சிக்கல் அயனை நீங்கள் எழுதும் போது ZnOH 4 டைம்ஸ் என்று எழுதும். இந்த இணைப்பு 4. நான் முதலே சொல்லியிருக்கேன், இணைப்பு பல காரணிகள் தீர்மானிக்கும். அப்ப எல்லாத்தையும் எங்களால் பாடமாக இல்லாத ஆனால் குறிப்பிட்ட சில பேரை நாங்கள் பார்த்து தான் வச்சிருக்கோம். செப்புக்கும் அமோனியாவுக்குமான இணைப்புகள், Znனுக்கும் அமோனியாவுக்கும் இடையிலான இணைப்புகள், வெள்ளிக்கும் அமோனியாவுக்கும் இடையிலான இணைப்புகள், Crக்கும் OH மைனஸுக்குமான இணைப்புகள், Znனுக்கும் OH மைனஸுக்கான இணைப்புகள் நீங்க கொஞ்சம் ஞாபகத்தான் வச்சுக்கோங்க. அப்ப இது சிக்கலாயனை தோற்றுவிக்கும். இந்த சிக்கலாயன் Na பிளஸ் எழுதப்படும் போது Na2 ZnOH 4 டைம்ஸ் என்று எழுதப்படும்.
இது வந்து நிறமற்ற கரைசல். இதைத்தான் நீங்க முந்தி எழுதினீங்க என்னன்னு சொன்னால் சோடியம் ஒக்சைடையும் சட்டன் நோவையும் சேர்த்து எழுதியிருக்கு. Na2 சட்டன் O2 Na2 சட்டன் O2 ரெண்டு வந்து ஒன்று. இப்ப இதைத்தான் இப்ப நாங்கள் இப்படித்தான் எழுதிக்கொண்டோம். OH மைனஸை சிக்கலாக கருதித்தான் எழுத போறோம். ஒக்சைடை கொண்டு எழுதுறேன். சரி, அந்த சட்டன் 2+ வந்து NaOH வந்து முதல்ல வெள்ளை உள்வடிவை தந்து மிக NaOH சிக்கலைனை தோற்றி வச்சு நிறமற்ற கரைசலை தரும். இதை நீங்க மேலதிக அமிலம் சேர்த்து மிக NaOH அகற்றினீங்கன்னு சொன்னாங்க. HCl சேர்த்து மிக NaOH அகற்றினீங்கன்னா மீண்டும் என்ன செய்யும்னு சொன்னா ஹைட்ரோக்சைடு உள்வடிவு. அந்த ஹைட்ரோக்சைடு உள்வடிவுக்கு HCl மேலும் சேர்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹைட்ரோக்சைடு கரைஞ்சி சட்டன் 2+ நீர்க்கரைசல் வரும். சரி, அப்ப இது வந்து தொடர்ந்து உங்களுடைய அவதானத்துக்குரிய தலைமையாக இது குறிப்பிடுறது கூட சொல்லுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் 3 ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவுகள் வந்து வழியில திறந்து விடும்போது வழியில உள்ள O2வால ஒட்சியேற்றப்படும். அதுல இலகுவாக ஒட்சியேற்றப்படக்கூடிய ஹைட்ரோக்சைடு வந்து Mn2+ ஹைட்ரோக்சைடு சொல்லுங்க. ஆகவே இதற்கு மிக NaOH சிக்கலையன் தோன்றாத ஆனாலும் சிறிது நேரம் வழியில திறந்து விடையக்குள்ள சரிதான் வழிக்கு திறந்து விடையக்குள்ள வழியில உள்ள O2வோட இது வந்து என்ன செய்ய மாட்டா தாக்கும். தாக்கி கபில கருப்புணர்வு MnO2 கபில கருப்புணர்வு நிறமாற்றம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். நிறமாற்றத்தை தாராக்கள் பண்புறவு கூட்ட 4 ஹைட்ரோக்சைடோட வலிக்கு திறந்து விடும்போது நிறமாற்றத்தை தாராக்கள் ஒரு ஆள் MnOH2. இன்னொரு பக்கத்துல வரக்கூடிய ஆள் இதுல கரையாமல் வாரவரில் இன்னொரு பக்கத்துல வரக்கூடிய COOH2 அவருக்கும் அப்படி ஒரு நிறமாற்றம் இருக்கு. சரி, இது நீங்கள் அமோனியாவை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னு சொன்னால் இவர்களை ஒன்றிலிருந்து வேறுபடுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு அமோனியா வந்து Mn2+ சேர்க்கைக்கு ஹைட்ரோக்சைடு உள்வடிவில் தரும். ஆனாலும் மிகி அமோனியாவில் சிக்கலகன் வராது. சரி, அப்ப நீங்கள் இந்த சும்மா இந்த படத்தை போட்டுட்டு இந்த 2 தாக்கத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? அடுத்து அமோனியா கரைசல் சேர்க்கணும். Mn2+க்கு
அமோனியா கரைசலை சேர்த்தோம்னு சொன்னா MnOH2 மீள் வடிவாகும். இப்ப சில பேர் கேட்கலாம், ஏன்னா இப்ப வன்புறுவப்பட்ட 3ல வீழ்வடிவாக அங்கேயும் அமோனியா கரைசல் சேர்க்கிறோம் தானே, அங்க அமோனியம் குளோரைட் ஒன்றோட பயன்படுத்தி கட்டுப்படுத்தி இருக்கிறோம். சரிதானே? அமோனியாவோட ஹைட்ரோக்சைடு வீழ்வடி தரும். ஆனா இதற்கு மிகை சேர்த்தால் சிக்கலைன் வராது. மிகை NH3ல கரையாது. கோடு கொண்டு சிக்கலைன் தோன்றாது. சிக்கலைன் தோன்றாது. மிகை NH3ல கரையாது. இதுவே சட்டனாக இருந்தால் சட்டனுக்கு அமோனியாவுடன் சிக்கலாயில் இருக்கு. சட்டன் 2+ ஆக இருந்தால் அமோனியாவோட சிக்கலாயினை தரும். முதல்ல ஹைட்ரோக்சைடு வீழ்வடி வரும். ஹைட்ரோக்சைடு வீழ்வடி வரும். மேலதிகமாக சேர்க்கப்படும் போது மிகை அமோனியாவில் சிக்கலாயினை தோன்றிட்டு நிறமற்ற கரைசல் சிக்கலைன் தோன்றுவதால் கரைந்து நிறமற்ற கரைசலை தரும். நேரத்தில் Mn2+ நீர்க்கரைசலுக்கு செறிந்த HCl ஐதானதோட இல்லையா, செறிந்த HCl சிக்கலைன் உருவாகும். MnCl4 2-1. இதுல குரோமியம் இருந்தால் இணைப்பு 6, Mnக்கு 4. MnCl4 2-. சொல்லுவேன் பச்சை சேர் மஞ்சள் என்று சொல்லி. பச்சை சேர் மஞ்சள் MnCl4 2-. பச்சை சேர் மஞ்சள். இதுவே சட்டன் 2+ ஆக இருந்தால் சிக்கலாயில் இருக்கு, ஆனா நிறம் இல்லை. சட்டன் Cl4 2- எழுதலாம், நிறமற்றது. உங்களுக்கு வந்த வீழ்வடிவு கரைஞ்சுதண்டா 2 பேர்ல ஒரு ஆள். இந்த சோதனைகளை பயன்படுத்துவதன் மூலம் சட்டன் 2+ Mn2+ என்பதை இனங்காணும்.
இந்த ஹைட்ரோக்சைடுகள் வெப்ப பிரிகை அடையும். MnOH2 வெப்பப்படுத்தினால் MnO ஆக வெப்ப பிரிகை அடையும். சட்டன் OH2 வெப்பப்படுத்தினால் சட்டன் NO ஆக வெப்ப பிரிகை அடையும். வெப்ப பிரிகிற வாரணி வாயுவாக வெளியேறிட்டு MnO வந்து கருப்பு நிறம் செக் பண்ணிட்டு நான் சொல்றேன். அது சொல்லாட்டால் எனக்கு ஒரு ஞாபகப்படுத்துது. MnO சட்டன் OH2 வந்து வெப்பப்படுத்தும் போது சட்டன் NO வரும். இந்த சட்டன் NO சூடான நிலையில் மஞ்சள் நிறம், குளிர்ந்த நிலையில வெள்ளை. இந்த இயல்பை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சட்டன் ஆக்சைடு வந்து சூடான நிலையில மஞ்சள், குளிர்ந்த நிலையில வந்து வெள்ளை நிறமுடையதாக இருக்கு. மற்றது சட்டன் இந்த ஆக்சைடு சட்டன் 2+ கரைசலுக்கு கார்பன் கரிக்கட்ட சோதனை சொல்லி தந்தேன். பச்சை நிறம் உடையதுன்னு சொல்லி வேணுமெண்டா அதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. சட்டன் 2+ வந்து கார்பன் கரிக்கட்ட சோதனையில பச்சை நிறத்தை கொடுக்கும், நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த தாக்கம் பாருங்க. MnOH2க்கு HNO3 முன்னிலையில PbO2ஓட தொழிற்பட வேண்டும். அதாவது நீங்க ஞாபகத்துல கட்டாயம் வச்சுங்க. +2 ஒட்சியேற்ற நிலையில இருக்க Mn வந்து +7 ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றப்படும். MnO4- ஆக ஒட்சியேற்றம். அப்போ உங்களுக்கு இந்த ஊதா நிறம் அவதானிக்கப்படும். இங்க Pb2+ Pb2+ MnOH2க்கு HNO3 முன்னிலையில் PbO2-உடன் தொழிற்பட விடும்போது அதன் ஒட்சியேற்றும் இயல்பு காரணமாக ஊதா நிற MnO4- தோன்றும்.
அதன் ஒட்சியேற்றும் இயல்பு காரணமாக ஊதா நிற MnO4 மைனஸ் தோன்றும். கவனிங்க, இது +2 +4 +2 தாழ்த்தப்படுது. அப்ப 2 இலத்திரனை ஈர்க்கும். +2 +7 வருது. 5 இலத்திரனை இலக்கம் வேற 2 ஆலை வேற 5 ஆலையும் பெருக்கினோம்னு சொன்னா 5 ஆலையும் பெருக்கினா போதும். அதனால நீங்கள் பார்த்துதான் போடணும். இந்த 2 பேருக்கு முறையிலான பீசமானது தாக்கத்தை கண்டுபிடிக்கலாம். மற்றதை நீங்கள் கண்டறிதல் முறையால பார்த்து போடலாம், அல்லது கொச்சியேற்றம் தாழ்த்தல்களால போடலாம். இதுல 5 Pb2+ இருக்கிறதால இதுல உங்களுக்கு 5 10 NO3- தேவைப்படும். 10 HNO3 போடுங்க. அப்ப இதுக்கு 5 Pb2+ 10 NO3- சேரும். இனி நீங்கள் இங்க இருக்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. இதுல 4, இதுல 30, இதுல 10, 44, இதுல 8 தான் இருக்கு. அப்ப 36 இது கூட சரியா இருக்கும். 5 PbNO3 twice. இதுல 6 5 30, 38 ஆப்ஷன் இருக்கு. அங்கால இதுல 30, 40, 44, அதுல 38, 6 நீ போட்டா போதும். சரியா? 6 நீர் போடைங்க 12 ஹைட்ரஜன் வரும். 2 H+ மேலதிகம் அங்கால வருமான்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்து சமப்படுத்திக் கொள்ளுங்க. அங்காலே அதை பார்த்து சமப்படுத்திக் கொள்ளுங்க. அறியாமல் மாட்டோம். இந்த தாக்கம் நிகழ்வதன் மூலம் நாங்கள் சொல்லியிருக்கோம், பொதுவாக உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டியன்கள் தான் உறுதியானது என்று சொல்லி. இங்க தாழ் ஒட்சியேற்ற நிலை கட்டியன் உறுதியானது என்பது தாக்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்படும். ஒரு சிறந்த இது தாழ்த்தும் கருவியல் MnO4- தான் Mn2+ ஆக தாழ்த்தப்படக்கூடியது. ஆனா இந்த 2+ஏ இது என்ன செய்யும், ஒட்சியேற்றுதுன்னு சொன்னால் இவர் சிறந்த ஒட்சியேற்றி என்றது அர்த்தம். அதாவது 4+ விட 2+ உறுதி. அதனால இந்த தாக்கம் சாதகமாக்கப்படுது. சரிதான். அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளும். நீங்கள் வேறு ஏதாவது தாக்கங்கள் எழுதி இருந்தால் நீங்கள் என்னோட ஷேர் பண்ணினீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். சரி, Na2+, Na2+, CO2+க்கான சோதனை. Na2+, CO2+க்கான சோதனை.
உங்களுக்கு பண்பொரு ஒப்பு கூட்டம் 4 பெற்ற வீழ்வடி சரியான பண்பொரு ஒப்பு கூட்டம் 4 பெற்ற வீழ்வடி எதென்று தெரியாது. ஒரு ஐதான இச்சியல் சேர்க்கைக்குள்ள கரையாமல் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்குள்ள சிஓஎஸ் என்ஐஎஸ் வீழ்வடிவாக இருக்குதுன்ற அர்த்தம். மேலே இருக்கிற வடிதிரவத்துல சில நேரத்தில் MN2+ SN2+ இருக்கலாம். அதுக்குதான் நான் உங்களுக்கு அந்த குரூப் செப்பரேஷன் போட்டிருக்கேன். நாங்கள் இந்த வீழ்வடிவு எடுத்தால் இந்த வீழ்வடிவுக்கு யார் இருக்கும்? ஒன்று என்ஐஎஸ் இருக்கும் அல்லது சிஓஎஸ் இருக்கும் அல்லது ரெண்டும் இருக்கு. சரிதான். ஐதான இச்சியல்ல கரியாமல் இருக்கு. இதற்கு நாங்கள் அரச நீர் என்பது HCl-ஐயும் HNO3-ஐயும் கொண்டது. செறிந்த HCl-ம் செறிந்த HNO3-யும் 3:1 என்ற கனவளவு விகிதத்தில் கலக்கப்படுவதன் மூலம் தயாரிக்கப்பட்ட கரைசலை தான் அரச நீர் என்று சொல்றது. இது எல்லாத்தையுமே கரைக்க முடியும். இப்போ உங்களுக்கு கரைஞ்ச நிலைக்கு என்ன செய்ய முடியும்? எந்த மடாரான ஆலையும் கரைக்கலாம். சரி, உங்களுக்கு NIS COS ஐதான HCl சேர்த்தால் கரையாது. சரி, கரையாது. ஆனா செறிந்த HNO3 அல்லது அரச நீர் சேர்த்தால் கரைக்கும். கரைச்சாதான் சோதனை செய்யும். சரி, அப்ப கரைச்சிட்டீங்கன்னா நீட் கரைசல் நிறம் உங்களுக்கு அவதானிக்கப்படுது. ரெண்டுமே கருப்பு. ஆனால் இது Na2+ நீட் கரைசல்ல பச்சை நிறம், CO2+ மென்சோப்பு. கருப்பு வீழ்வடிவு கரைஞ்சு பச்சை நிற கரைசல் வந்தா Na2+. கருப்பு வீழ்வடிவு கரைஞ்சு மென்சோப்பு நிற கரைசல் வந்தா CO2+. இனி இந்த நீர் கரைசலுக்கு அங்க சொன்ன மாதிரி NaOH அமோனியம் ஹைட்ரோக்சைடோட செறிந்த HCl அவதானிப்பதன் மூலம் நாங்கள் யார் என்பதை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். எங்கம் போட்டிருப்பீங்க Na2+ CO2+க்கான சோதனை. Na2+ CO2+க்கான சோதனை. உங்களை எழுதி கொள்ளுங்க. இதுல புறப்பட்ட கரைசல்
Na2+ ஆக இருந்தால் பச்சை நிற கரைசல் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு NaOH சேர்த்தீங்க என்று சொன்னால் NaOH twice என்று சொல்லப்படுகின்ற பச்சை நிற வீழ்வடிவு உருவாகும். இது பச்சை நிற கரைசல். இதுவும் பச்சை தான், இதுவும் பச்சை தான். அந்த படம் போடுறேன் நான், என்னென்றால் சில இதுல குழப்பமா இருக்கும். இது கரைசல், இது வீழ்வடிவு. நீங்க எழுதிக்கணும். இதற்கு மிகையாக நீங்கள் NaOH சேர்ப்பதன் மூலம் எந்த விதமான மாற்றமும் நடக்காது. மிக NaOH NaOH twice வந்து கிடையாது, உறுதியான ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு. ஆனா CO2+ என்று சொன்னால் இது மென்சிவப்பு நிற கரைசல். இதுக்கு நாங்கள் NaOH சேர்க்கும் போது COOH twice வீழ்வடிவாகும். இது அவங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன். இனிமேல் நான் மென்சிவப்பு நிறம் என்றுதான் சொல்லுவேன் என்று சொல்லி, நீலம் என்று சொன்னால் என்ன பிரச்சனை என்று நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இதற்கு மிக NaOH சேர்க்கப்படும் போது சிக்கலாயனை தோற்றுவிக்கக்கூடியது. ஹைட்ரோக்சைட்ல மேலதிகமாக இருக்கிற ஹைட்ரோக்சைட்ல கரையக்கூடிய ஆக்கள்ல வந்து குரோமியம், கோபால்ட், சட்டன் சொல்லியிருக்கோம். 3D தொடர்ந்து உங்களுக்கு சிக்கலாயன் உருவாகும். இந்த சிக்கலாயன் நிறம் வந்து நீலம். இந்த சிக்கலாயன் நிறம் வந்து நீலம் சொல்லப்படும். இப்போ மென்சிவப்பு நிற வீழ்வடிவு வந்து கரைஞ்சு நீல நிற கரைசல் உருவாகும். நீங்க வேணுமெண்டா இந்த அன்னையனுக்கு Na+ கட்டியன ஆகுது, Na2COOH 4 times எழுதலாம். வழியில திறந்து விட்டாலும் வழியில உள்ள ஓட்டுவால ஒட்சியேற்றப்படக்கூடியது. இலகுவாகத்தான் ஒட்சியேற்றப்படும். அது Mn2+ ஒப்படைக்கலாம், Mn2+ சொல்லியிருக்கோம். இதுவும் இலகுவாக ஒட்சியேற்றப்படக்கூடிய. அப்ப COOH thrice கபிலம் COOH thrice வழியில திறந்து வைக்க அவதானத்தை கொடுக்கும். வன்முறை கூட 4 சட்டன் 2+ Na2+ இந்த வழியில திறந்து வைக்க அவதானம் இல்லை. MnOH twice COOH twice வழியில திறந்து வைக்க அவதானத்தை கொடுக்கும். இந்த தாக்கத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த ரெண்டு பேரையும் வேறுபடுத்தலாம். இது வீழ்வடிவு ஐதானிச்சியில கரையில சொரிந்த சியல் அல்லது அரசனையில கரைச்சி வந்த கரைசலுக்கு இந்த சோதனைகள் செய்வதன் மூலம் Na2+ CO2+ சொல்லி கண்டுபிடிக்கும். தீவுல அமோனியா கரைசல். அமோனியா கரைசலை துளி துளியாக சேர்க்கும் போது முதல்ல ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு வரும். பச்சை நிற வீழ்வடிவு வரும். இது மிக அமோனியாவில் சிக்கலாயினை தோற்றுவிக்கக்கூடியது. மிக அமோனியாவில் சிக்கலாயினை தோற்றுவிக்கும். இந்த சிக்கல் வந்து உங்களுக்கு நீல நிறம் என்று சொல்லி இதுவே CO2+ ஆக இருந்தால்
COH twice வரும். இது நிக்கி அமோனியாவில் சிக்கலைன் தோண்டி இருக்கும். சரி, மஞ்சள் அது உங்களுக்கு மஞ்சள் கவிழமாக தெரியும் சொல்லியிருக்கு. ஏன் மஞ்சள் கவிழம் என்று சொல்லியிருக்கோம்? இந்த 2+ வந்து சுய ஒட்சியேற்றத்தின் மூலமாக 3+ ஆக ஒட்சியேற்றப்படும். 3+ இந்த சிக்கல் கவிழம், 2+ இந்த மஞ்சள். உங்களுக்கு அவதானம் என்னவா இருக்கும்னா மஞ்சள் கவிழமாக தான் இருக்கு. இதையும் நாங்கள் ஒரு சோதனையாக கொடுத்துக் கொள்ளலாம். சரி, அப்ப இதுல வந்த அவதானம் வந்து அங்க இதுல வச்சு வேறுபடுத்தலாம், இல்ல அதுல வச்சு வேறுபடுத்தலாம். அடுத்தது சரிந்த இச்சியல். இவருக்கு இந்த இடத்துல வாரதான் சரிந்த இச்சியலோட மாறி வரும்னு சொல்லியிருக்கு. Na2+க்கு ஐதான இச்சியலோட சிக்கலைன் இல்லையா? ஐதான இச்சியலோட சிக்கலைன் இல்லையா? செறிந்த எச்சியலோட தான் சிக்கலைன் தோணும். இந்த சிக்கலைன் செறிந்த எச்சியலோட வர சிக்கல் சேர்வைக்கு நீர் சேர்த்து ஐதாக்கினா திருப்பி நீர்க்கரசல் நிலைக்கு மாறும். அதான் செறிந்த எச்சியல் கொடுக்கும். இது இல்லை, ஐதானது இல்லை. NiCl4 2-. அமோனியாவோட இதுக்கு நீலம் என்றால் மஞ்சள். இவ்வளவு நாங்கள் டி பிளாக்ல படிச்சதாக்கு. இது வந்து நீர். அமோனியாவோட மஞ்சள் நிறம் இருக்கிறது, இல்ல நீளமாக இருக்கு. நீளம் இருக்கிறது மஞ்சளாக இருக்கு. நீங்கள் ஏதாவது வேறையா மேலதிகமா எழுதியிருந்தா என்னோட டிஸ்கஸ் பண்ணுங்க. ரெண்டாவது சரியோ பிள்ளையோ ஒன்று தீர்மானிக்காம நோட்ஸ் சேர்க்காதுங்க. அப்படி இல்லைன்னா யாரும் உங்களுக்கு சரியென்று கன்ஃபார்ம் பண்ணா நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது CO2+. அடுத்த பஞ்சாலி CO2+. CO2+. Na2+. Na2+. methyl cleoxene. Methyl cleoxene. Methyl cleoxene.
இது மெதைல் கிளியோக்சின் உடன் முறையே இது மெதைல் கிளியோக்சினுடன் முறையே இதுல CO இருக்கு, ஒன்றுக்கு பிரவுன் ஒன்றுக்கு சிவப்பு. ஓவின் பொருத்தப்பாட்டை 2 பேருக்கு ஜாயின் பண்ணி பிரவுன். இது மெதைல் கிளையோக்சினுடன் முறையே பிரவுன் சிவப்பு நிறத்தை கொடுக்கும். பிரவுன் சிவப்பு நிறத்தை கொடுக்கும். இல்லையா? இல்லையா? இப்ப இது இந்த பண்புரையோப்பு கூட்டம் 4 வடிதிரவம் பண்புரையோப்பு கூட்டம் 5க்கான சோதனைக்கு உட்படுத்தப்படும். 5க்கான சோதனையில இந்த H2S அகற்றப்பட்டு H2S கொதிக்க வச்சு அகற்றி அதே அமோனியம் குளோரைடு அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஊடகத்தில் அமோனியம் கார்பனேட்டை சேர்ப்போம். கூட்டம் 2 கார்பனேட்டுகள் நீர்ல கரியாதவைன்னு சொல்லி படிச்சிருக்கிறீங்க. அப்ப கால்சியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட், பேரியம் கார்பனேட் வீழ்வடிவாகும். இந்த வீழ்வடிவுகளை வடிச்சு அகற்றி போட்டு சரி அவற்றை கரைச்சு சுவால சோதனைக்கு உட்படுத்தினால் Ca2+ செம்மஞ்சள் சிவப்பை தரும். SR2+ உங்களுக்கு சிவப்பு நிறத்தை தரும். கடும் சிவப்புன்னு சொன்னால் அல்லது கிரிம்சன் சிவப்புன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். கிரிம்சன் சிவப்பு. Ba2+ ஆப்பிள் பச்சை தர முடியும். சரி, எழுதிக் கொள்ளுவோம். பண்பறிவப்பு கூட்டம் 4 பெற்ற வடிதிரவத்தை பண்பறிவப்பு கூட்டம் 4 பெற்ற வடிதிரவத்தை பண்பறிவப்பு கூட்டம்
நாளில் பெற்ற வடிதிரவத்தை கொதிக்க வைத்து H2S அகற்றிய பின்னர் H2S அகற்றிய பின்னர் H2S அகற்றிய பின்னர் கூட்டம் 5ற்கான சோதனை பொருள் சேர்க்கப்படும். கூட்டம் 5ற்கான சோதனை பொருள் சேர்க்கப்படும். கூட்டம் 5ற்கான சோதனை பொருள் சேர்க்கப்படும். அதேங்க போட்டுக்கொள்ளுங்க. பண்புரை கூட்டம் 5. பண்புரை வகுப்பு கூட்டம் 5. பண்புரை வகுப்பு கூட்டம் 5. சரி, கூட்டம் 4 இந்த வடிதிரவம் H2S சேர்த்து பார்க்கணும். பண்புரை 4 இந்த கட்டியன் இல்லை என்று உறுதிப்படுத்தி சேர்ந்து கொதிக்க வச்சு H2S அகற்றி 5க்கான சோதனை செய்யும். ஏன்னா கூட்டம் பண்புரை 4 இந்த கட்டியங்களும் கார்பனேட் உள் வடிவா. கூட்டம் 4 கட்டியல் ஏற்கனவே அமோனியம் குளோரைட்டும் இருக்கு, அமோனியம் ஹைட்ரோக்சைடும் இருக்கு. அதுக்குள்ள அமோனியம் கார்பனேட்டை சேர்த்தோம் என்று சொல்லலாம். உங்களுக்கு பண்புரை கூட 5 கட்டியங்கள் உள்வடிவம். நீங்க வலிச்சிங்கன்னு சொன்னால் பண்புரை 5 கட்டியங்கள் அவற்றின் கார்பனேட்டுகளாக உள்வடிவாய் கிடைக்கும். வடிதிரவம் கூட்டம் 6க்கு சோதனைக்கு உட்படுத்தப்படலாம். நான் சொன்ன அந்த கூட்டம் 6ல நாங்கள் Mg2+ மட்டும்தான் பார்க்கிறோம். அதுவும் சிலபஸ்ல அநேகமான சந்தர்ப்பத்தில் 5 என்று தான் சொல்லிக்கொண்டே போயிருக்கு. Mg2+ பற்றி ஒன்று தான் செய்யலாம். அங்கே ஒன்று எனக்கு ஒன்றும் இல்லை. Mg2+க்கு நாங்கள் Na2HPO4 சேர்க்கிறோம். அப்ப எங்களுக்கு வெள்ளை உள்வடி வருதுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்த சொன்னால் 8 ஹைட்ரோக்சிகுயினோலைன் சேர்க்கிறது. சரிதான், பச்சை சேர் மஞ்சள் நிறம் அவதானிக்கப்படும். அதை நீங்கள் சோதனை தந்திருக்கான், ஆனால் 5 கூட்டம் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சரி, ஓகே, நீங்கள் இதுல போய் தெரிந்த உள்வடிவுக்கு சோதனை செய்வதன் மூலம் யார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். சரி, அந்த படத்தை போட்டு கொடுப்போம். இதுல கலைக்கிற கூட்டம் வந்து பண்புரை வகுப்பு கூட்டம். இந்த ஆவர்த்தன அட்டவணையில இருக்கிற கூட்டத்தை கலைக்கூடாது. வடிதிரவம்
இதுல இந்த அமோனியம் குளோரைட்டை நாங்கள் மெயின்டைன் பண்றோம். ஏனென்று சொன்னால் இது ஒரு மென்னமிலம். அமோனியம் குளோரைட் வந்து சிறிதளவு அமில இயல் உடையது. இதுக்குள்ள பண்பரோட 5 கட்டேன் இருந்தா MgCO3 MgOH2 வீழ் வடிவாகலாம். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வீழ் வடிவாகலாம். மெக்னீசியம் காவல் அந்த மெக்னீசியம் குளோரைட் இது அமோனியம் குளோரைட் இருக்கிறதால மெக்னீசியத்தின் கார்பனேட் வீழ் வடிவாகாது. சரி, கொள்ளுங்க. பண்பறிவப்பு கூட்டம் நாளின் வடிதிரவத்தை பண்பறிவப்பு கூட்டம் நாளின் வடிதிரவத்தை அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஊடகத்திலே அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஊடகத்திலே வெப்பப்படுத்தி கரைந்த நிலையிலுள்ள H2S அகற்றிய பின்பு 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 அமோனியம் கார்பனேட் சேர்ப்பதன் மூலம் அமோனியம் கார்பனேட் சேர்ப்பதன் மூலம் எஸ்தொகுப்பு கட்டியன்களான Ca2+, Sr2+, Ba2+, அவற்றின் கார்பனேட்டுகளாக வெண் வீழ்வடிவாகும். அவற்றின் கார்பனேட்டுகளாக வெண் வீழ்வடிவாகும். அவற்றின் கார்பனேட்டுகளாக வெண் வீழ்வடிவாகும். அவற்றின் கார்பனேட்டுகளாக வெண் வீழ்வடிவாகும். அடுத்த வந்தியாலை கொடுக்கும் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு மெக்னீசியம் கார்பனேட் என்பன மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு மெக்னீசியம் கார்பனேட் என்பனவும் வீழ்படிவுகளாயினும் கூட்டம் 5 அமோனியம் குளோரைட் பயன்படுத்தப்படுவதால் கூட்டம் 5 அமோனியம் குளோரைட் பயன்படுத்தப்படுவதால் கூட்டம் 5 அமோனியம் குளோரைட் பயன்படுத்தப்படுவதால் வீழ்வடிவாவதில்லை
MgOH twice, MgCO3 அமோனியம் குளோரைட்டில் கரையும் என்று போட்டுக்கொள்ளும். MgOH twice, MgCO3 அமோனியம் குளோரைட்டில் கரையும். MgOH twice, MgCO3 அமோனியம் குளோரைட்டில் கரையும். இப்ப எஸ்குழு கட்டியங்கள்ட்ட கார்பனேட்டுகள் வெள்ளை வீழ்வடிவு. நீங்கள் பாவிக்கிற அமோனியம் கார்பனேட்டோட இது வெள்ளை வீழ்வடிவை தரும். கால்சியம், சோஞ்சியம், பேரியம் இந்த கார்பனேட்டுகள் வந்து கரைதிறன் மிகவும் குறைந்தவை. கூட்டம் 2ல கார்பனேட்டுகளோட கரைதிறன் கீழ் நோக்கி குறைதல் படிச்சிருக்கிறீங்களா? பெரிலியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், சோஞ்சியம் கார்பனேட், பேரியம் கார்பனேட். கரைதிறன் என்ன செய்யும்? மேலிருந்து கீழ் நோக்கி குறையும். ஒப்பீட்டு ரீதியில பெரிலியம் கார்பனேட்டும் மெக்னீசியம் கார்பனேட்டும் கரைதிறன் கூடத்தான். ஆக இந்த 2 கார்பனேட்டுகளும் அமோனியம் குளோரைட்ல கரையக்கூடியதாக இருக்கு. இதுகள் கரையல. கரைதிறன் குறைவு என்பதால் இந்த சந்தர்ப்பத்திலே கரையல. கால்சியம் கார்பனேட், சோஞ்சியம் கார்பனேட், பேரியம் கார்பனேட் அமோனியம் குளோரைட்ல கரையல. மெக்னீசியம் கார்பனேட் கரையுது. இந்த கரைதிறன் ஒன்று தீர்மானிக்கிறார். கரைதிறன்ல இவற்றின் கரைதிறனை விட இவைக்கு கரைதிறன் குறையும். கரைதிறன் குறைஞ்சதுக்கு கரைகிற ஆற்றல் குறைவு தான் அர்த்தம். அப்ப கூட்டம் 5 வீழ்வடிவுகள் தோன்றுவதற்கான தாக்க சமன்பாடு இப்ப அமோனியம் குளோரைட்ல இருக்கிற Cl- வீழ்வடிவு இந்த கட்டியன்கள் தரும். அந்நியன்களுக்கான சோதனையில தெளிவா சொல்லியிருக்கேன். கூட்டம் எஸ் பிளாக் படிப்பிக்கும் போது விதி சொல்லியிருக்கேன். அலசன்கள் எல்லாம் நீர்ல கரையும். எக்ஸப்ஷன் கொஞ்சம் கட்டியனை சொல்லியிருக்கேன். பண்புறவு கூட்டம் 1 கட்டியன்கள் Cu+ Hgi2 தான் நீர்ல கரையாத வீழ்வடி. ஏனியவை யாவும் கரையும். அப்ப அதுல இருக்கிற கட்டியன்களுக்கு Cl- என்னதான் சேர்த்தாலும் அது வீழ்வடிவாகாது. சரிதான்? நீங்கள் நிரம்பல் நிலையை பெற்றாதான் வீழ்வடிவை தரும். சரி, இதை மிச்சத்தை நாங்கள் அடுத்த வகுப்பு பார்ப்போம்.